செல்வங்களே, நம்முடைய வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக அமைய நமக்கு சில திறன்கள் தேவைப்படும். அதைத்தான் வாழ்க்கை திறன்கள்னு சொல்றோம். அதுல முதலாவதா நம்ம பார்க்க போறது செல்ஃப் அவேர்னஸ், அதாவது தன்னை அறிதல். நம்ம வாழ்க்கையில நம்ம பாடகராகவோ, ஆராய்ச்சியாளராகவோ, தொழிலதிபராகவோ, பொறியாளராகவோ, பேச்சாளராகவோ, ஆசிரியராகவோ, விளையாட்டு வீரராகவோ, டான்சராக கூட, இப்படி ஏதாவது ஒரு வெற்றியாளராக வர வாய்ப்பு இந்த உலகத்துல கொட்டி கிடக்கு. நமக்கு எது ஏற்றது அப்படின்னு தெரிஞ்சு அதுல நம்ம திறமைய வளர்த்துக்க நாம நம்மை பத்தி தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு தானே கேக்குறீங்க. நீங்க உங்களை பத்தி இது வரைக்கும் என்ன யோசிச்சிருக்கீங்க? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துக்குவோமா? எழுத ஆரம்பிக்கலாம். எனது பலம் என்ன? யோசிங்க, எழுதுங்க. எனது பலவீனம் என்ன? யோசிங்க. எனக்கு பிடித்தவை எதெல்லாம் எனக்கு பிடிக்கும்? எழுதுங்க. நான் தெரிந்து கொள்ள விரும்புவது எதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எழுதுங்க. நான் செய்ய விரும்புவது என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதையும் எழுதுங்க. முக்கியமானது, என்னிடம் மாற்றிக்கொள்ள வேண்டியது, நான் என்னெல்லாம் என்கிட்ட மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் எழுதிருக்கீங்களா? இப்ப பாருங்க, நம்மளை பத்தி இப்பதான் நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரியா? சக்சஸ். இப்ப நல்லா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோமா? இதுக்கு ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை பத்தி அப்படின்னு ஒரு கதை மூலமா நம்ம பார்க்கலாம். ஒரு காட்டுல ஒரு காகம் வாழ்ந்துட்டு இருந்தது. அதுக்கு எப்பவும் ஒரு வருத்தம், நம்ம கருப்பா இருக்கோம், யாருக்கும் நம்மள பிடிக்கல, ஏன் என்ன இந்த கடவுள் இப்படி படைச்சாரு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்குமா. ஒரு நாள் கடவுளும் என்ன பண்ணாரு, இந்த காக்காக்கு ஒரு புத்திமதி கற்பிக்கணும்னு சொல்லி அந்த காக்கா கிட்ட, சரி நீ மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை உனக்கு தரேன், அதுக்கு முன்னாடி நீ என்ன செய்யணும், எந்த பறவை அப்படி மகிழ்ச்சியா இருக்குன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே காக்காவும் இந்த உலகத்துல வெள்ளை வெளியேன்னு அழகா இருக்கிற அன்னப்பறவை கிட்ட போய், நீ தானே இந்த உலகத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு கேட்டுதான். ஆனா அன்னப்பறவை என்ன சொல்லிச்சான், ஐயோ நான் எப்பவுமே என்னை யாராவது பிடிச்சிக்கிட்டு போய் கறி சமைச்சு சாப்பிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான். அப்படின்னா பச்சைக்கிளிய கேட்போம் அப்படின்னு பச்சைக்கிளி கிட்ட போய், நீ தானே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அச்சுச்சோ, நானா? இந்த இலைகளோட வண்ணமும் நானும் ஒரே மாதிரி இருக்கும், என்னை அடையாளமே மற்றவங்களுக்கு தெரியல, அதோட என்னை இந்த மனுஷங்க பிடிச்சிட்டு போய் கூண்டுல வேற அடைச்சு வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். நான் ரொம்ப சந்தோஷமாவே இல்லை தெரியுமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அடக்கடவுளே, இதுக்கும் மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு, சரி சரி வேற யார்கிட்ட போய் கேக்குறது அப்படின்னு, ஓ இந்த மயில் இருக்கே, அந்த மயில் கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி மயில் கிட்ட போய், நீ தானே இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். ஏன்னா அதுக்கு அழகழகான தோகைகள்லாம் இருக்குல்ல, அதனால அப்படி கேட்டுச்சான். ஆனா அந்த மயில் என்ன சொல்லிச்சான், அடக்கடவுளே அதை பாரு, என்னோட ரெக்கைகளுக்காகவும் இறைச்சிக்காகவும் வேட்டையாடுறதுக்குனே ஒரு வேட்டைக்காரன் வந்துட்டு இருக்கான், நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? நான் என்ன உன்ன போலவா? உன்னை எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறாங்க, எதுக்காகவும் உன்னை தொந்தரவு செய்யறது இல்ல. கடவுள் உன்னை மட்டும் அவ்வளவு நல்லா படைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிச்சான். அப்பதான் தங்கிட்ட இருந்த அருமையான விஷயங்கள், நேர்மறையான விஷயங்கள்லாம் காகத்துக்கு புரிய வந்துச்சான். மகிழ்ச்சியோட தன்னுடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருச்சான். இப்போ தெரிஞ்சுதா நம்மளை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னா, எங்களை மாதிரி ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், காத்துட்டு இருக்கோம்.
வெற்றியே நமது தாரக மந்திரம். நம்மை பற்றி அறிந்து நம்முடைய வாழ்க்கையை செதுக்கி சிறப்பான வெற்றியான வாழ்க்கையை நாம வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம் வேறொரு காணொளியில். நன்றி.